Hello friends, இது ஒரு TNPC question தான். If product of given three number is 1875 and their HCF is 5, then their LCM is என்னன்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட மூன்று எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் அவற்றின் மீப்போமா என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த நம்பரை வந்து கொடுத்துருக்க அந்த HCF வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். HCF 5ன்னு சொன்னதால் அந்த நம்பர் என்னவாக இருக்குன்னா 5A 5B 5C. ஏன்னா HCF காமன் ஃபேக்டர். இப்போ எல்லா நம்பருக்கிட்டையும் அந்த காமன் ஃபேக்டர் 5 வந்து இருக்கும். அப்போ 5A 5B 5C. இப்போ கொஸ்டின்லேயே இவற்றுடைய பெருக்கல் பலன் வந்து 1875ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5A 5B 5C இது எல்லாத்தையும் பெருக்குன்னா நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1875க்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்சிஎம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை, இந்த காமன் நம்பருக்கு இல்லையா 555, இந்த காமன் நம்பரையும் இந்த ஏபிசியும் நீங்கள் பெருக்குன்னா அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா? எல்சிஎம்மில் கான்செப்ட் என்னென்னா காமன் ஃபேக்டர் இன்டூ நான் காமன் ஃபேக்டர். அப்போ பாருங்கள், இப்போ 555 வந்து நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏபிசி ப்ராடக்டில் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 1875. இப்போ நமக்கு தேவையானது 5ABC. அப்போ 5ABCயை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வச்சுக்கிட்டு 1875 இந்த 5 × 5 இருக்கு இல்லையா, இது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் போகும். 5 × 5 இந்த 1875 5 × 5 டிவைட் பண்ணால் 75. டிவைடிங்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1800 ஃபஸ்ட்டு நீங்கள் 1875 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். we get 3 times and 7 times. நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இது வந்து நம்ம 75 ஆன்சர் வரும். அதுதான் இங்கே 75 நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ 75 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு நாங்கள் புரிஞ்சுக்கங்க HCFனா என்ன, LCMனா என்ன, அவங்க என்ன கேட்க வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சமக்கு ஆன்சர் பண்ணிடலாம்.